ஒரு பெண்ணா பிறந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி யாருக்குமே தெரியலை. வடநாட்டில் இருந்து பாண்டிச்சேரியில் வந்து வேலை பார்த்துக்கிருக்காங்க. அப்போவும் அவங்கள பற்றி யாருக்கும் தெரியலை. பல பட்டங்களையும் பதக்கங்களையும் பெற்றிருக்காங்க. அதை பற்றி யாருக்கும் தெரியலை. சமீபத்தில் டிவிக்கு கூட்டம் நடக்குது, அமைதியாக இருங்க, எல்லாரையும் நாங்கள் உள்ளே கூப்பிடுறோம் அப்படின்னு நிதானமான தோணியில் பேசுகிற புஷி ஆனந்தோட மைக்கை பிடுங்குறாங்க. டக்குன்னு ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இஷா சிங் யார் அப்படிங்கிறத நான் போய் ஆராய்ந்து பார்க்கையில் 10 லட்ச ரூபாய் பணம் விஷவாயு தாக்கி இறந்த குடும்பங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த விதத்தில் நானும் அவங்கள வந்து பாராட்டுறேன். வழக்கறிஞராக இருந்து ஐபிஎஸ்ஸாக மாறின அந்த அதிகாரிக்கு என்னுடைய சல்யூட்டும் வாழ்த்துக்களும். தமிழ் பேசக்கூடிய பெண்கள்கிட்டையும் இந்த திமிரும் இந்த அதிகாரமும் இருக்கும். ஆனால் செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன டவுட்டு. ஏன்? பெரியவங்க அப்படின்னாலே அவங்கள நம்ம மதிக்கணும். இதை சின்ன வயசுலேருந்தே காதில் சொல்லி 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 வளர்த்துட்டதுனாலேயோ என்னவோ நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க தான். அந்த அதிகாரி டிவிக்கு மைக் அப்படின்ன உடனே டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டாங்க. இதே வேற எந்த கட்சியோட மைக்காக இருக்கட்டும், இது மாதிரி பிடிச்சி இழுத்துட முடியுமா அப்படின்னு நான் கேட்கலங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசுக்கு தாங்க தெரியும். டிவிக்கு கூட்டம் நடக்குது, நிறைய நபர்கள் அந்த இடத்துல ஒன்று கூட போகிறாங்க. குறிப்பாக அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இந்த இடத்துல இருந்து மக்களை எப்படி அப்புறப்படுத்த போகிறாங்க, இதெல்லாம் தாங்க என்னுடைய பார்வையாக இருந்துச்சு. ஒரு காவல்துறை அதிகாரியை மட்டும் நான் கவனிக்கலைங்க. அங்கே நின்ன ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் அவ்வளவு பக்குவமாக அவங்க கரெக்டாக வேலையை செஞ்சதுனால தான் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் மக்கள் அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்றத இந்த இடத்துல நாம் எல்லாருமே ஏற்றுக்கணும். அந்த கூட்டத்துக்கு நடுவில் காவலாக நின்று அத்தனை மக்களையும் பாதுகாத்த காவல்துறை அதிகாரி ஒவ்வொரு நபருக்கும் என்னுடைய நன்றியை வந்து நான் சமர்ப்பிக்கிறேங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.